தென்காசி சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் 1,00,000வது வீட்டினை இலத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தினைச் சேர்ந்த சுமதி என்ற பயனாளியிடம் நேரில் ஒப்படைத்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம், அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் தமிழக முதலமைச்சர் கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில கலைஞர் கனவு இல்ல திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கான அந்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கிறது. 1,00,000வது பயனாளியான சுமதிக்கு இந்த கனவு இல்லம் திட்டத்திற்கான அந்த வீடுகள் வழங்க இருக்கிறது. இந்த நிலையில சென்னையில் நடைபெற்ற அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில அந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற பயனாளியான பிரேமா என்ற மாணவி எங்களுக்கு வீடு இல்லை என்ற ஒரு தகவலை வந்து தமிழக முதலமைச்சரிடம் நேரடியாக தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அவருக்கு வீடானது வழங்கப்பட்டது. அந்த வீடுக்கான ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்பட்ட நிலையில் தற்போது வீட்டின் கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. தென்காசி வரக்கூடிய வழியில ஆலங்குளம் அடுத்த அந்த கழிநீர் குளம் என்ற கிராமம் வந்து அந்த புன்னிடைய கிராமம். அந்த நேரடியாக அந்த கிராமத்துல அந்த முதலமைச்சருடைய கனவு இல்லம் திட்டத்திற்கான அந்த பணியாய் கொடுக்கப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருப்பதை நேரடியாக அந்த வீட்டிற்கு சென்று அந்த பிரேமாவின் தந்தை ராமசாமி மற்றும் அவரது தாயாரிடம் நேரடியாகவே கேட்டறிந்து அந்த பயனாளிகளிடம் எவ்வாறு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கேட்டறிந்தார். தொடர்ந்து அந்த 1,00,000வது வீடு அந்த கனவு இல்லம் திட்டத்தின் 1,00,000வது வீடையும் நேரடியாக முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்வுகளை முடித்துவிட்டு தென்காசி மாவட்டம் ஆய்வுகளில் நடந்திருக்கக்கூடிய அந்த அரசு விழாவில் பங்கேற்க இருக்கிறார். நன்றி ராமசுந்தரம், உங்களுடைய கள விவரங்களுக்கு. தென்காசி சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் 1,00,000வது வீட்டினை இலத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த சுமதி என்ற பயனாளியிடம் நேரில் ஒப்படைத்தது மட்டுமல்லாமல் அந்த கட்டுமான பணிகளையும் அவர் பார்வையிட்டார். தொடர்ந்து அந்த பகுதியில் சிலம்ப கலைஞர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய நிலையில் அதை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் அந்த இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களிடம் பேசினார். தொடர்ந்து அந்த கம்பை அவரிடம் பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் அதை அவர்கள் முன்னில் சுழற்றி காட்டினார். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிலம்ப கலைஞர்கள் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தது மட்டுமல்லாமல் அந்த சிலம்பத்தை அவர்களிடம் பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் அதனை சுழற்றி அசத்தினார். அந்த காட்சிகளை நேயர்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தென்காசி சென்றிருக்கிறார். அங்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் 1,00,000வது வீட்டினை இலத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த சுமதி என்ற பயனாளியிடம் நேரில் ஒப்படைத்தது மட்டுமல்லாமல் கட்டுமான பணிகளையும் அவர் பார்வையிட்டார். தொடர்ந்து வழிநெடுகிலும் ஏராளமான தொண்டர்கள் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வரக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிலம்ப கலைஞர்கள் தற்போது முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். அந்த சிறுவர்கள் மற்றும் மாணவிகளிடம் சிலம்பத்தை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் அதனை சுழற்றி அசத்தினார். அந்த காட்சிகள் தான் தற்போது நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கை மனுக்களையும் முதலமைச்சரிடம் வழங்கினார்கள். அதையும் இன்முகத்துடன் பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார், வாழ்த்து தெரிவித்தார். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.